ஏன்னா, சரவணன் வந்து இந்த படத்த ஆரம்பிக்கும்போது அவர் ப்ரொடியூசர் கம் டைரக்டர் அவரு. அவர் எவ்வளவு கஷ்ட சூழ்நிலையில ஆரம்பிச்சாரு அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அந்த மாரியான ஒரு நேரத்தில, இவங்களுடைய அனைத்து ஒத்துழைப்பு, இப்போ அவங்களுடைய வந்து அ அ சீஃப் கெஸ்ட்டா வந்திருக்கிறது எல்லாமே அவருடைய அந்த நல்ல நடத்தையும் முக்கிய காரணம். இந்த படம் உருவாகுறதுக்கு. அதுக்காக உண்மையிலேயே அவருக்கு வந்து எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும். அதுக்கப்புறம் என் கதைக்கு வரேன். ஆக்சுவலா நான் எப்படி உள்ள வந்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கதைய வந்து சரவணன் சார் சரவணன் என்கிட்ட வந்து சொன்னாரு அவரு. அத வந்து சொல்ல சொன்னவரு சசி சார் தான் சொல்ல சொன்னாரு. சரின்னு சொல்லி முடிச்சோனமே, இது நீங்க இந்த கோப்பலிங்கம் கேரக்டர் நீங்க நடிக்கிறீங்க அப்படின்னு அவரு சொன்னோனே, நான் வந்து என்னங்க இப்படிங்க சொல்றீங்கன்னு அப்புறம் சதியும் அதான் சொன்னாரு எனக்கு. அப்புறம் எனக்கு வந்து ஏற்கனவே உங்க நாடோடிகள்ல சமுத்திரக்கனி அவர் கூப்பிட்டாரு. நான் உண்மையிலே எனக்கு கூச்சமா இருந்துச்சு. நான் பிஹைண்ட் த கேமரா வந்து நான் ரொம்ப அ ஈஸியா இருப்பேன். ஆனா அது ரொம்ப கஷ்டம்னு சொன்னேன். இந்த அசுரன்ல வெற்றிமாறன் வந்து அவர் நடிக்க வச்சோனயே, இவங்க எல்லாம் என்னைய நம்பிட்டாங்க. அவங்க நம்பிக்கை தான். நான் இன்னும் இப்ப நடிச்சுட்டேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் வந்து டைரக்ஷனுக்கு வந்து நான் ஒரு உறுதியளிப்பேன். ஆனா இதுக்கு நடிக்கிறதுக்குங்கிறது வந்து ரொம்ப கடினமான ஒரு விஷயம் தான் அது. அப்படி அது சிறப்பா வந்திருக்குன்னு அவங்க சொல்றாங்க. சொன்னாங்கன்னா, அதுக்கு அவங்க தான் காரணம். அவர் ரைட்டிங் அவருடைய அந்த ஒரு அ அ எழுத்தாளர் அ அ பத்திரிகையாளர் இருக்கிறதுனால, அந்த சமூக அக்கறை கூட இருந்த ரைட்டிங்கு, அது ரியல் இன்சிடென்ட்ட யூஸ் பண்ணிக்கிட்ட அவர் அந்த பாங்கு, இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து அத வந்து அ இவ்வளவு சிறப்பா வந்திருக்குன்னு சொல்றாங்க எனக்கு. அ அதேமாரி அவரு சசிகுமார் வந்து அவரு இந்த படத்துல நீங்க பார்த்துருப்பீங்க. ட்ரெய்லரே பார்த்துருப்பீங்க. எவ்வளவு இதுவரையும் தோன்றிராத ஒரு மாறுபட்ட வேடத்துல அவரு தோன்றியிருக்காரு எனக்கு. எனக்கு அதான் ரொம்ப அ நான் ஃபர்ஸ்ட்டு அவர் ஷூட்டிங் இருக்கும்போது 2, 3 நாள் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அப்புறம் அவரு பிக்சர் உள்ளுக்குள்ள வராரு அவரு. அது அது வந்து அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன கேரக்டர் வந்து ஒரு புதிய வித்தியாசமா இருந்துச்சு. அவருடைய அந்த இமேஜ் எல்லாமே இந்த படத்துல அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு, அ அந்த கேரக்டரோட ஒன்றின ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா? அதான் ரொம்ப சிறப்பான விஷயம். அதுதான் இந்த படத்துல ஹைலைட்டே அதான். ஏன்னா, அவர் வந்து அந்த மாரி வந்து ஒரு கேரக்டர்ல பண்ணும்போது எப்படி வந்து 16 வயதினில கமலஹாசன் அவர் பண்ணாரோ, அதே மாரி இதுல அவரு தோன்றியிருக்காருன்னு நான் கருதுறேன். அதனால கண்டிப்பா நீங்க வந்து இந்த படம் வந்து ஒரு சம்பிரதாயத்துக்காக நல்லா இருக்கு அப்படின்லாம் நான் சொல்லல. அவங்க எல்லாமே சொன்ன மாரி உண்மையிலேயே சிறப்பா வந்து அவங்க அவர் பண்ணியிருக்காரு. இயக்குனர் பண்ணியிருக்காரு. அவர் தயாரிச்சிருக்கிறாரு. எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. அவருக்கு ஒத்துழைப்புக்கு அவ்வளவு நண்பர்கள். எனக்கு அதான் ரொம்ப சந்தோஷம். அவரு சொல்லும்போது தான் எனக்கு தெரியுது. வினோத் சொல்லி தான் அவரு ஜிப்ரான் சார் உள்ள வந்திருக்காருன்னு சொல்லிட்டு. அவரோட இசை உண்மையிலே மிகப்பெரிய ஒரு இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பில்லரா இருந்திருக்கு. ஏன்னா, நான் டப்பிங் டயத்துல கொஞ்சம் பார்த்துருக்கேன். ஆனா, இசைக்கு அப்புறம் பார்க்கும்போது உண்மையிலே அது ஒரு அது ஒரு வேற லெவல்ல இருந்துச்சு. அது அது எல்லாத்துக்கும் காரணம் வந்து அவருடைய அந்த கேரக்டர். அந்த ஒரு சரவணன் சாருக்கு வந்து ஒரு இயல்பான ஒரு கேரக்டர் இருக்கு அது. என்ன ரொம்ப ரொம்ப மென்மையா தான் பேசுவாரு. ஆனா, அவர் எடுக்கிற விஷயத்துல உறுதியா நிப்பாரு. அதுதான் அங்க உள்ளது. எனக்கு வந்து நேரடியா பழக்கம் வந்து அ மத்தபடி பழக்கம் இருக்கு. ஆனா, செட்ல பழகும்போது எனக்கு வந்து சச்சினுடைய அந்த ரொம்ப அந்த இயல்பான அதாவது நடிகர் அத தாண்டி ஒரு தயாரிப்பாளரா இருந்திருக்காரு. அது எல்லாமே சேர்ந்து ஒரு சக மனிதராக அற்புதமான மனிதராக நான் பார்த்தேன். அந்த பழக வாய்ப்பு கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அ கனி நான் கூப்பிடும்போது வரல நீ. இப்ப வந்து நீ நடிக்கிற அப்படின்னு சொல்லி உரிமையா வந்து கோச்சுக்கிட்டது. இது எல்லாமே எனக்கு ரொம்ப இதா இருக்கு. எனக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கு. அதனால அ எல்லாத்துக்குமே வந்து இந்த படத்த வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் மக்கள்ட்ட சேர்க்க வேண்டிய இது உங்க கடமை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க் யூ சோ மச் சார். அடுத்தபடியாக கதையின் நாயகி ஸ்ருதி பெரியசாமி